சென்னையில் 50 விழுக்காடு செல்வாக்கு நெருங்கக்கூடிய விஜய்க்கு விழுப்புரம் சிதம்பரத்தில் 25 விழுக்காடே இல்லை. காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? காரணம் மக்கள் தான் காரணம். விஜய் வர்சஸ் ஸ்டாலின் 5 நிமிஷம் பேசணும் தோக்கடிச்சிட்டேன், கொத்து புரோட்டா போட்டுன்னா இதே பேசிட்டு இருந்தா அப்போ சென்னை மட்டும்தான் தமிழகமா? விழுப்புரம் சிதம்பரம்லாம் தமிழ் மண்ணில் இல்லையா? கடுமையா விஜய் விமர்சிக்கக்கூடிய தீய சக்தி அதுக்கும் திருமாவளவன் செக் வைக்கிறாரு. நீங்க ஏன் ஸ்டாலினை போய் பார்த்தீங்கன்னு கேட்கிறாரு, ஓப்பனா கேட்கிறாரு. பவர் பொலிட்டிக்ஸ் தான் அது. திமுக பாஜகவோட சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கன்னியாகுமரி பிராமின் வாஜ்பாய் கூட சேரல, பண்டாரம் பிரதேசின்னு சொல்லிட்டு அப்போ பிராமின் கூட மட்டும் சேரது மட்டும் நியாயம். ஒரு பிற்படுத்தப்பட்டவர் கூட சேரதில் என்ன தவறு இருக்க முடியும்? அப்போ ஜெயலலிதா மட்டும் மாத்திக்கலாம், எம்ஜிஆர் மட்டும் மாத்திக்கலாம். ஆனா ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஸ்டாலின் மட்டும் தோத்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கணும், அவர் மட்டும் மோடியை பிடிச்சி ஜெயிக்க கூடாது. என்னங்க நியாயம் இது? அப்போ இணைந்திருந்தாங்க சார், ஆனா இப்ப தொடர்ந்து சனாதனம் எதிர்ப்பு அப்படின்னு தொடர்ந்து தீவிரமா பேசிட்டு இணைவாங்களா? பண்டாரம் பரதேசின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு நான் 98ல சொல்லுங்க ரம்யா. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026. விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரம்யா. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா. கிட்டத்தட்ட தாவேகா ஆட்சி அமைத்து 2 மாதங்களுக்கு மேலாகிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் எங்களுடைய ஆட்சியில் இருக்காது அப்படின்ற வாக்குறுதியை சொல்லிட்டே இருந்தாலும் முந்தைய ஆட்சியில் இருந்த காவல்துறை மரணம் அப்படின்றது தற்போதும் ஒரு இடத்துல நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ தாவேகா சொன்னதுக்கு மாற்றாக அந்த ஆட்சியில் நடக்குதா அப்படின்னு எடுத்துக்கணுமா? காவல்துறை மரணம் கண்டிக்கத்தக்கது. அது சிறைக்குள்ளே நடந்திருக்கு, அந்த அதிகாரிகள் இது பண்ணப்பட்டிருக்காங்க. இதையும் லிங்கம் மர்டர் இது பண்ணுறாங்க. இது வேற அது வேற. லிங்கம் மர்டர் ஒரு திட்டமிட்ட ஒரு பெரிய படுகொலை, அது வேற. இது அதிகாரிகள் மட்டத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே வேற ஏதோ நடந்திருக்குது. இதில் இவர் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர், மாற்றுத்திறனாளி சிறுபான்மை சிறிய எண்ணிக்கை சமுதாயத்தை சேர்ந்தவர். வீரசைவர்னு சொல்லக்கூடிய பண்டாரம்னு சொல்லுவாங்க, வீரசைவ சமுதாயம், லிங்காயத்து மாதிரி. அதனால் அது பெரிய அளவுக்கு அவங்க சார்ந்தவங்க போராடலைன்னு நம்ம அதை பார்க்கக்கூடாது. நியாயம் அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த வேலை இப்போ 4 பேர் இது பண்ணப்பட்டிருக்காங்க. இது பற்றிய ஒரு விரிவான விசாரணை, யார் குற்றவாளி, இதில் உள்ள எந்த குற்றவாளியும் தப்ப முடியாத அளவுக்கு நடவடிக்கை வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு இருக்குது. ஓரளவு இங்கே பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி ஒரு குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அதுதான் இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடப்பதற்கு அந்த அதிகாரத்தை கையில் வச்சுருக்கவங்க யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையை தொடர்ந்துகிட்டே இருக்கு. திமுக ஆட்சியிலும் அதான் நீங்கள் அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த சாத்தாங்குளம் இதுக்கு மிகப்பெரிய தண்டனை பெற்ற பிறகும் இது தொடருதுன்னா வேதனைக்குரியது. இது இதில் அரசு இதில் முழு நடவடிக்கை எடுக்கணும். கட்சி ரீதியான யாரோட ஹேண்டும் இருக்குன்னு நான் பார்க்கல. பட் யாரும் அப்படி இருந்தால் அவங்கள காப்பாற்றக்கூடிய வேலையை அரசு செய்யக்கூடாது. ஏன்னா அங்கே உள்ள எஸ்பி பற்றியெல்லாம் நல்ல பேர் தான் இருக்குது. ஸ்டாலின் கொஞ்சம் அவர் நல்ல லாண்ட் ஆர்டர்லாம் நல்லா பார்க்குறவருங்கிற பேர் தான் இருக்குது. ஸோ இது ஒரு துரதிர்ஷ்டவதமான சம்பவம். சட்டத்தை மீறி செயல்பட்டவங்க தே ஷுட் பி புட் பிஃபோர் லா. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு பக்கம் இருக்கு. முதலமைச்சருடைய செயல்பாடு இதற்கு எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுடைய பார்வையில் சொல்லுங்க. இதில் நேரடியாக முதலமைச்சரை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் பழனி அந்த கோயில் விவகாரத்தில் முதல்வர் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும்னு நான் கருதுகிறேன். கரூர் கோயில் விவகாரம் அரசியல் இருக்குது. அதில் அண்ணாமலையே அதை வரவேற்றிருக்கிறாரு. கோயில் நலத்தை இது பண்ணும்போது ஒரு வெளிப்படையான முடிவு தான் எடுக்கிறாங்க, ஒரு பாலிசி டிசிஷன் தான் எடுக்கிறாங்க. அது அரசியல் ரீதியாக கரூர் இடைத்தேர்தலுக்கான
வாக்கு வங்கி, ஏன்னா கரூரில் வந்து ரெட்டலை தான் ஜெயித்திருக்குது. ஸோ அவங்களுக்கு மீண்டும் அந்த இதில் வந்து விஜயபாஸ்கரை மேலே நம்பிக்கை குறைவாக தான் இருக்கும். ஒருவேளை அவர் கட்சி மாறினது தப்புன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டான்னா அதுவே நெகட்டிவாக போயிருங்க. மக்களுக்கு நம்பிக்கை குறைவா இருக்கும்னு சொல்ல வரீங்களா? தாவேகா தரப்புக்கு அவங்களுக்கு ஏன் சார் நம்பிக்கை குறைவா இருக்க போகுது? கட்சி மாறினதை மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டேன். ஓகே ஓகே. கட்சி மாறிகள் துரோகிகள்னு நம்ம பொதுவாக எல்லா கட்சிகளுமே அந்த கட்சியில் அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தர் மாறினா அவங்க சொல்கிறது வழக்கம் தானே. இப்போ தாவேக்கா அன்னைக்கு வெற்றி வளையத்தில் இருக்குது. ஒரு சூழலில் தாவேக்காலேருந்து ஒருத்தர் போனால் அவரை துரோகின்னு தானே விஜய் சொல்லுவார். அப்போ நீங்கள் ஒரு கட்சியிலேருந்து மாறி போகிறவங்க துரோகின்னு சொல்லும்போது மக்கள் துரோகிகளை மன்னிக்க மாட்டாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கட்சி மாறி போனவங்க வந்து நெகட்டிவ் வரலாம் இல்லையா? அதிமுக அதைத்தானே பார்க்குறாங்க. இங்கே ரெட்டலையில் ஜெயித்துட்டு விசிலுக்கு போகிறது வந்து நியாயம் இல்லை. அப்போவே நீங்கள் செங்கோட்டை மாறி போனால் அது நியாயம், சத்யபாமா மாறி போனால் நியாயம், ஆர்எஸ் முருகன் மாறி போனால் நியாயம், ரெட்டியார்பட்டி நாராயணன் மாதிரி போனால் நியாயம், பிஎஸ் பாபு மாதிரி போனால் நியாயம். இது வந்து நீங்கள் ரெட்டையில் நின்று ஜெயித்துக்கிட்டு விஜய் எழுத்து ஜெயித்துக்கிட்டு கரூர் சம்பவத்துக்கு பிறகும் ஜெயித்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்சி மாறுற சந்தர்ப்பாதம் தானே. இங்கே மக்கள் இதை சந்தர்ப்பாதம்னு பார்த்துட்டான்னா விஜய்க்கு அதிகாரம் வந்திருக்கு, கூடுதலாக 6 கட்சிகள் வந்திருக்காங்க, காங்கிரஸ், விசிகா, அது கூடுதல் பலம். ஆனால் இந்த நிகழ்வை மக்கள் வந்து சந்தர்ப்பாதம்னு பார்த்துட்டான்னா, சேனாமன்னு பார்த்துட்டோம்னா அது மாட்டிக்கிடும் இல்லை. ஸோ கரூரில் ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்து வெளிப்படையாக நடந்திருக்கு. அது வந்து அண்ணாமலை ஆதரிக்கிறாரு, கூட்டணி கட்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜோதிமணி ஆதரிக்கிறாங்க, பாஜக இந்துத்துவ அமைப்புகள் வந்து அதை எதிர்க்கிறாங்க, கோயில் நலம்னு. பட் இது வந்து ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கு பழனி மலையடிவாரம். அதில் இன்னைக்கு எடப்பாடி வந்து வாங்கினவங்க மேலே வழக்கு போடணுங்கிறாப்புல. எப்படி இது நடந்தது? இது வந்து அதில் ஒரு நேர்மையான அதிகாரி அங்கேருந்து லிஃப்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் நடந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ சிபிசிஐடி போட்டிருக்கிறாங்க. என்றாலும் இதில் வந்து ஒரு கண்துடைப்பாக இல்லாமல் இதில் வந்து எவ்வளோ பெரிய சக்தினாலும் அவங்க வந்து சட்டத்தின் முன் பழனி மேட்டரில் நிறுத்தப்படணும். அதுதான் நான் பார்க்குறேன். இங்கே லாக்அப் டெத்து வந்து ரொம்ப ஒன்றும் டெலிபரேட்டாக திட்டமிட்டு செய்யப்பட்டதாட்டு நான் கருதலை. எக்ஸஸ், போலீஸ் எக்ஸஸ், காவல்துறை அதிகாரிகள் எக்ஸஸ் இருக்கு, நான் மறுக்க வரல. அந்த எக்ஸஸ் சட்டத்துக்கு மேலே செய்தவங்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கணும். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு கேங் வந்து விளையாடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இதில் வந்து அதை வந்து சிபிசிஐடி கரெக்டாக கண்டுபிடிச்சி இது பண்ணணும். கண்டிப்பாக சார். நீங்கள் இந்த விஷயத்தையும், அதாவது கோவில் விஷயத்தையும் அந்த மரணத்தையும் ஒப்பிட்டு பேசியிருந்தீங்க. ஆனால் அந்த விஷயத்துக்கு வந்து ஏற்கனவே காவல்துறை தரப்புல இருந்து மரணம் அடைஞ்ச நபர்களுக்காக திமுக தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்டிருந்தாங்க இதுக்கு முந்தைய ஆட்சியில். ஆனால் இப்போ விஜய் வந்து மௌனமாக இருக்காரே, இதுக்கு முன்னாடி அவர் வந்து மன்னிப்புலாம் வேணாம் சிஎம் சார் அப்படின்னு அவரே வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனால் இவர் அமைதியாக இருக்காருன்ற விமர்சனம் வருது இவர் மேலே. ஓகே, இதுக்கு அவர் அன்னைக்கு மன்னிப்பு கேட்க சொன்னது எந்த வகையில் கூடுதலாக அவர் செயல்பட்டாரோ அந்த மாதிரி அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி எந்த ஒரு கட்சியும் அன்னைக்கு செயல்படலை. எல்லாருமே பொறுப்புணர்வோடு இருக்காங்கன்னு நான் கருதுறேன். அன்னைக்கு ஹெவியான ஒரு திமுக எதிர்ப்பு செய்யணுங்கிற அடிப்படையில் அவர் தடாலடியாக அதை செய்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த மாதிரி தடாலடியாக எந்த கட்சியும் செயல்படலை. எதிர்ப்பு அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த இஷ்யூவில் செயல்படலை. ஓகே, இந்த இஷ்யூவில் அதிகாரிகள் எக்ஸஸ், அவ்வளவுதான். வேறு திட்டமிட்ட சதி இருக்குதாட்டு அந்த கன்னியாகுமரி மாவட்ட இதில் யாரும் பார்க்கல. பட் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இங்கே பழனி விஷயம் மட்டும்தான் அதில் ஒரு புகையுது. அது என்னங்கிறது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓகே சார். சமீபத்தில் கரூர் விஷயம் கூட டிரான்ஸ்பரண்டான பாலிசி டிசிஷன். ஓகே, கரூர் விஷயம் பற்றி சொல்கிறப்ப இன்னொரு கேள்வியும் வருது. கரூரில் இறந்த போன நபர்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அது கவர்மெண்ட்லேருந்து வந்து தற்காலிகமாக கொடுக்கணும்னு நீதிமன்றமும் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து இல்லை, இது எப்படி ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க நிறைய நபர்கள், இவங்களுக்கே இந்த வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம். அன்புமணி ஒரு பக்கம் கேட்குறாரு, அப்போது 1 இயர் இடஒதுக்கீடுக்காக இறந்து போன நபர்களுக்கும் வந்து அரசு வேலை தருவீங்களான்னு கேட்குறாரு. இந்த முன்னெடுப்பு சரியானது தானே அரசு வேலை தர்றது? அரசு வேலை இந்த முன்னெடுப்புங்கிறது அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவங்க தொடர்பாடைய ஒன்று கொடுக்குறாங்க. அதையே ஒரு அளவுகோலாக வச்சா இந்து முன்னணி கலவரத்தில் காணாமல் போனவங்க, இந்து தர்மத்துக்காக தியாகம் பண்ணவங்க குடும்பத்துக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற கேட்கலாம். வானதி சீனிவாசன் கோவை குண்டுவெடிப்பில் உள்ளவங்களை கேட்குறாங்க. கன்னியாகுமரி மாவட்ட கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவங்க கேட்கலாம். 1 இயர் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அன்புமணி கேட்குறாப்புல. எது எப்படினாலும் தாவேக அரசு வந்து கூட்டத்தில் வந்து இறந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தது ஒரு தவறான முன்மாதிரி, தவிர்த்திருக்கப்பட வேண்டியது.
அது இன்னைக்கு நீங்கள் 1 கோடி ரூபா டெபாசிட் பண்ணுங்க, அந்த பணத்துலேருந்து கொடுங்கன்னெல்லாம் சொல்கிறாங்க. அது உங்கள் தொடர்புடையது, உங்கள் கட்சி தொடர்புடையது, பொதுமக்கள் தொடர்புடையதும் இல்லை, ஒரு பொது பிரச்சனை தொடர்புடையதும் அல்ல. இப்போ நீங்கள் வந்து சுதந்திர போராட்டம்னா எல்லாருக்குமான ஒரு பொது பிரச்சனை. இந்திய எதிர்ப்பு போறனா கூட அதில் அரசியல் பின்புலம் இருந்தாலும் தமிழுக்கானங்கிற ஒரு அங்கீகாரத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க. அப்போ தமிழ் இது தொடர்பான ஒரு இது. அதே மாதிரி வன்னியர்கள் இடஒதுக்கீடு போராட்டம்னு சொல்லும்போது கூட அதில் பிற சமூகங்களும் பலனடைகிறதுனால அது திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கெல்லாம் சில தியாகிகள்னு அறிவித்து சில இது பண்ணாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அன்புமணி சில கிளைம் வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் கட்சி தொடர்பான ஒரு இதுக்கு வந்தவங்களுக்கு அதை வந்து பொது பிரச்சனையாட்டு எடுத்து நீங்கள் வேலைவாய்ப்பு வழங்கும் போது இதுக்கும் கொடுங்கன்னு கேட்குறது வந்து இந்துக்கள் கேட்குறது, வன்னியர்கள் கேட்குறது, அட்டவணை பிரிவு சகோதரர்கள் அவங்க தொடர்பாட்டு சமூக நீதி போரில் இறந்தவங்களுக்காக அவங்க கேட்குறது இயல்பானது ஒன்று தான். இது இப்படி தான் தொடரும். இந்த மாதிரிப்பட்ட கோரிக்கைகள் நிறைய வரத்தான் செய்யும். வானதி சீனிவாசன் கோவை குண்டுவெடிப்பில் இறந்தவங்களுக்காக கேட்டிருக்காங்க. அவங்களோட கோரிக்கையும் நியாயமானது தான். இதுக்கு நீங்கள் கரூருக்கு செய்யும்போது அதை ஏன் செய்யக்கூடாதுங்கிற கேள்வியை தாராளமாக முன்வைக்கலாம். ஓகே, அப்போ கரூருக்கு தந்ததுனால மற்ற கேள்விகள் நியாயமானதாக இருக்குது. ஆனால் அவர் கொடுத்துருக்க கூடாதுன்றது உங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. தவறான முன்னுதாரணமாயிட்டு அதை மையமாக வச்சு தான் ஒவ்வொரு இதுலையுமே வந்து அன்புமணினாலும் சரி, வானதி சீனிவாசனாலும் சரி தங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஓகே சார். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக அரசு அமைய வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த சிபிஐ சிபிஎம் கட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் வருது. என்ன அப்படின்னா சிபிஐல இருக்கிற வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, குதிரை பேரம் வந்து நடக்குது, அது யார் பண்ணாலுமே அதை தடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஸ்டாலின் நான் 5 நிமிஷம் பேசி தோக்கடிச்சிட்டேன்னு விஜய் பெருமை பேசுகிறாரு, புரோட்டா போட்டுட்டேன்னு சொல்கிறாரு. உண்மைதான். ஆனால் இதே விஜயால் திருமாவளவன் ஸ்டாலினை மீறி எடப்பாடி அன்புமணியை மீறி விழுப்புரத்திலே சிதம்பரத்திலே ஒரு சீட்டு இதே விஜயால் ஜெயிக்க முடியல. டேட்டா உண்மை. திருமாவளவன் ஏன் பதறாரு, துடிக்கிறாரு, கதறாரு, திமுக வேணும்லாம் பேச வராருன்னா சென்னையில் வந்து 50 விழுக்காடு செல்வாக்க நெருங்கக்கூடிய விஜய்க்கு விழுப்புரம் சிதம்பரத்தில் 25 விழுக்காடே இல்லை. இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? காரணம் மக்கள் தான் காரணம். மக்கள் தான் காரணம். அங்குள்ள மக்களுக்கு எடப்பாடியும் அன்புமணியும் முதலிடத்துல பிடிக்குது, ஸ்டாலினையும் திருமாவளவனையும் 2வது இடத்துல பிடிக்குது, 3வது இடத்துல தான் விஜய் வைக்கிறாங்க. இங்குள்ள மக்கள் அவுட்ரைட்டாக முதல் இடத்துல விஜய் வச்சுட்டாங்க. ஸ்டாலினை ஒரு 30க்கு வைக்கிறாங்க, எடப்பாடியை டெபாசிட் இழக்க செய்கிறாங்க. எடப்பாடியை சென்னையில் டெபாசிட் செய்யக்கூடிய மக்கள் தான் அதே எடப்பாடி அணியை விழுப்புரம் சிதம்பரத்தில் நம்பர் 1 வச்சுருக்கிறாங்க. நான் இது ஏன் திரும்ப சொல்கிறேன்னா டேட்டாவை மறைச்சிட்டு பேச முடியாது. சென்னையில் 1977ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக வரும்போது ஐஸ்வரி வேலனோட ஃபாதர் அவர் மட்டும்தான் ஆர்கே நகரில் ஜெயித்தார். 14 தொகுதியில் ஒரு தொகுதி மட்டும்தான் ஜெயித்தார். இது 13 தொகுதியில் பல தொகுதிகளில் 50 விழுக்காடு வாக்குகள் எம்ஜிஆரோட கலைஞருக்கு கிடைச்சது. இப்போ சென்னையில் வந்து 2 தொகுதி தவிர எல்லா தொகுதியிலும் ஜெயித்திருக்கக்கூடிய தாவேக்கா 50 விழுக்காடு வாக்கு மேலே பெற்றிருக்காங்க. இதே தாவேக்கா இதே தமிழ் மண்ணில் எடப்பாடி அன்புமணி முதலிடமும் ஸ்டாலின் விஜய் ஸ்டாலின் திருமா 2வது இடமும் விஜய் 3வது இடமும் போயிருக்கிறாங்க. விஜய் தனிச்சு போட்டிட்டாரு. தனிச்சு போட்டிட்டு தானே சென்னையில் 5 நிமிஷம் பேசி இது பண்ணிட்டாரு. நீங்கள் வந்து 5 நிமிஷம் பேசி இங்கே சாதிச்சவங்க விழுப்புரம் சிதம்பரத்தில் ஏன் 3வது போனீங்க கேட்டால் ஜாதி இல்லை, அது இல்லை, ரவீந்திரன் தான் ஜாதியை பற்றி பேசுவான்னு இன்னும் பெரிய பெரிய கட்சிக்காரங்களே ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்குள்ள ஒரு மேலெழுந்த வாரியான பார்வையில் பேசுவாங்க. இதுக்கு பயிர் சொல்லுங்க. விஜய் ஓகே, விஜய் காசு கொடுக்காம ஜெயித்தாரு, ஜாதி பார்க்காம ஜெயித்தாரு. சரி, நீங்க இங்க 50 வந்த நீங்க ஏன் விழுப்புரம் சிதம்பரத்தில் 3வது போய் 25ல் இருக்கிறீங்க? இதுதான் இப்போ திருமாவளவனுக்குமே கூட பிரச்சனையா இருக்கு. அப்போ சாதியை பார்க்காம மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த கருத்தே வந்து பொய்யா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜாதி பார்த்து வாக்களிச்சிருக்காங்க, ஜாதியை பார்க்காமலும் வாக்களிச்சிருக்காங்க, இண்டிவிஜுவல் நன்மைக்காக வாக்களிச்சிருக்காங்க, மொழிக்காக வாக்களிச்சிருக்காங்க, மதத்துக்காக வாக்களிச்சிருக்காங்க, மாற்றம் வேணும்னு வாக்களிச்சிருக்கிறாங்க. மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. நீங்கள் மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் வாக்களித்த மக்கள் சென்னையில் 50 விழுக்காடு விஜய்க்கு போட்டவங்க விழுப்புரம் சிதம்பரத்தில் 25 தான் போட்டிருக்காங்க. அங்கே அன்புமணிக்கு ரெலவன்ஸ் இருக்குது, திருமாவளவனுக்கு ரெலவன்ஸ் இருக்குது. சென்னையில் அந்த ரெலவன்ஸ் அவங்களுக்கு இல்லை. அன்புமணிக்கு கேண்டிடேட்டு விஜயத்தை தான் நின்னாங்க, ரொம்ப மோசமான கேண்டிடேட் வாக்கு தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே
விஜயை மூணாவது தள்ளிட்டாங்க. அந்த 2 மக்களவைக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்ற 2 மக்களவைக்குள்ள ஒரு சீட்டு கூட தாவேகா வரல. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க விழுப்புரத்துலயும் அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி இன்னொரு பார்வையும் நுணுக்கமா நீங்க வச்சிருக்கீங்க. இல்ல ஜெயிக்க முடியல, 25 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறாரு. ஆனாலும் வெற்றி பெற முடியல போதுமான வாக்கு அவங்களுடைய. இல்லை. இங்க எடப்பாடிக்கு 10 விழுக்காடு வாக்கு தான் வந்திருக்கு. அங்க நம்பர் 1 இருக்காரு. ஏன்னா திட்டமிட்டு முழு பூசணிக்காய மறைக்கிறது மாதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு மும்முனை ஆயிடுச்சு. விஜய் 3 பேர்ல 35 எடுத்திருக்கிறாரு. கம்யூனிஸ்டுகள்லாம் சேர்ந்து 40க்கு மேல போயிட்டாரு. உண்மை நடந்த டேட்டாவை நம்ம மறைச்சு பேசக்கூடாது. 2வது ஸ்டாலின் ஒரு 25க்குள்ள இருக்கிறாரு. 3வது ஒரு அணியா எடப்பாடி 27ல இருக்கிறார். எடப்பாடி ஸ்டாலினோட கீழே தான் ஒரு அணியா மேல இருக்கிறாரு. இதுதான் அரசியல் களம். நீங்க இந்த அரசியல் சென்னையிலே மட்டுமே நடக்குதுன்னுக்கிட்டு நீங்க ஒரு உண்மையை மறைச்சிக்கிட்டு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது மாதிரி ஸ்டாலின் விஜய் வர்சஸ் ஸ்டாலின் 5 நிமிஷம் பேசின தோக்கடிச்சிட்டேன், கொத்து புரோட்டா போட்டுட்டேன்னா இதே பேசிக்கிட்டு இருந்தா அப்போ சென்னை மட்டும்தான் தமிழகமா? விழுப்புரம் சிதம்பரம்லாம் தமிழ் மண்ணில் இல்லையா? அது என்ன வேற நாட்டிலையா இருக்கு? இந்த ஊர்ல தானே இருக்கு. அதுவும் கண்டிப்பா சார். இப்போ இது போன்ற தலைவர்கள், அதாவது எடப்பாடி, அன்புமணி, விசிகா தலைவர், இவங்க எல்லாராலையும் தான் அங்க வெற்றி பெற முடியல போதிய அளவு அப்படின்ற சொல்றீங்க. அப்ப அவங்க எல்லாரையுமே தன்னுடைய அணியில சேர்க்கறதுக்கான முயற்சி நடக்குது. ஏன்னா ஒரு பக்கம் விசிகா தலைவரை அமைச்சரவையில் இடம்பெற வச்சு அவங்க ஒரு கூட்டணியில இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஆதவர்ஜுனா அன்புமணி அவர்களுடைய விளையாடிட்டு இருக்கிற வீடியோலாம் ஒரு பக்கம் வருது. இவங்களும் அந்த அணியில சேர போறாங்களா அப்படின்ற கேள்வியும் சேரலாம். அரசியல்ல அதிகாரம் தானே முக்கியம். ஸோ பாமக 4 எம்எல்ஏக்கள் இருக்கு. அவங்க அதிகார மையத்துக்குள்ள வரும்போது அங்க சேர்றதுல ஒன்றும் தவறு இல்லையே. அப்ப விசிக தலைவர் சொல்றது அவர் பாமக தான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எப்ப சொல்லியிருக்காரு? இதுக்கு முன்னாடி திமுகல இருக்கும் போது சரி அந்த அப்பதான் சொல்லியிருக்காரு. இப்போ அதை சொல்லியிருக்கிறாரா? ஓகே, அப்ப மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க அவங்க ஒரே அணியில இருக்க? இதுல விஜய்க்கும் திருமாவுக்கும் பவர் பாலிட்டிக்ஸ் நடக்குது. விஜய் என்ன நினைக்கிறாரு நமக்கு தெரியல. ஒரு ஆர்ம்ஸ் லென்த்ல 4 வச்சுக்கிட்டு ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறாரா, அல்லது 4 உள்ள எடுத்து தன்னோட எண்ணிக்கையை கூட்டலான்னு நினைக்கிறாரா தெரியல நமக்கு. ஒரு நட்பு வளையம் பாமகவுக்கும் தாவேகாவுக்கும் நெருக்கமா இருக்கிறது. நட்பு வளையம் இருக்குது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா திருமாவளவன் அதை விரும்பல. அதை விரும்பாத திருமாவளவன் பண்ற அரசியல் என்னன்னா, இவங்க கடுமையா விஜய் விமர்சிக்கக்கூடிய தீய சக்தி, அதுக்கும் திருமாவளவன் செக் வைக்கிறாரு. அப்ப நீங்க ஏன் ஸ்டாலினை போய் பார்த்தீங்கன்னு கேட்கிறாரு. ஓப்பனா கேட்கிறாரு. பவர் பொலிட்டிக்ஸ் தான் அது. நீங்க தீய சக்தின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலினை நீங்க ஏன் பார்த்தீங்கிறத கேட்காம கேட்கிறாரு. அது ரொம்ப நுணுக்கமான அரசியலை திருமாவளவன் பண்றாரு. அடுத்து இந்த களத்துக்குள்ள திருமாவளவன் தான் கேபினெட் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அமித்ஷா விரும்புகிறாருங்கிறத உண்மை, அது நான் மறுக்க வரல. பாஜக விரும்புவது 2 எம்பிக்கள் கொண்ட பறையர், மறையர், சிவன் பறையர், அந்த மாதிரி ஒரு உயரிய சமூகத்தை, இந்து சமூகத்தில் உள்ள ஒரு உயரிய இடம், இந்த வரலாற்றில் உயரிய இடம் பெற்ற ஒரு சமூகத்தை, பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய, இந்து சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய திருமாவளவன் பாஜகவுக்கு தமிழக அளவிலையும் வேணும், இந்திய அளவிலையும் வேணும். எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்ம மோடிக்காக சிந்திக்கக்கூடியவங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மேலோட வன்மத்தில் சமூக வலைத்தளத்தில் மோடிக்கு பேனரில் பேசக்கூடியவங்க கிடையாதுன்னா, மோடிக்கு எது நன்மையோ அதை பேசக்கூடியவன். திருமாவளவன், ரவிக்குமார் மோடிக்கிட்ட வந்தால் பரையர் சமூகத்தில் ஆதரவு வரும், மோடிக்கு அது நன்மைங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. இந்த கருத்தை நாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ 2 முறை வெற்றி பெற்ற 2 எம்பிக்களை வெற்றி பெற்ற அங்கீகாரம் பெற்ற திருமாவளவன் நம்மக்கிட்ட வந்தால் அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா பாஜகவுக்கு அப்பர் காஸ்ட் பிராமின் பனியா ரொம்ப அதிக ஆதரவு இருக்குது. ஓபிசி, மோடி ஓபிசி தான், அதனால ஓபிசி ஆதரவு அதிகம் இருக்குது. ஷெட்யூல் ட்ரைப் அதிகம் ஆதரவு இருக்குது. ஆனால் ஷெட்யூல் காஸ்ட் அம்பேத்கரைட்ஸு அந்த ஆதரவு குறைவாக இருக்குது. அதுக்கு தான் சிராக் பஸ்வான், முன்னாடி ராம்விலாஸ் பஸ்வான், உதித்ராஜ் அவர் போயிட்டாரு, ராம்தாஸ் அதவலை, மாஞ்சி, இப்படி அவுட் சைடில் இருந்து தான் ஆட்கள் எடுக்க முடியுது. அப்போ திருமாவளவனும் அந்த இதுக்கு வந்தால் அவருக்கு ஒரு கேபினெட் கொடுக்கறதுல மோடிக்கு லாபம். 2 எம்பி வருது, 2 எம்பி இருக்குது, அதுதான் அங்கே கணக்கு. அதுக்கான முயற்சியில் பாஜக ஈடுபடுறாங்கிறதையும் திருமாவளவன் வெளியுறகத்தில் தூக்கி போடுறாரு. நீங்கள் அதுதான் அந்த அரசியலை பார்க்கணும். இவர் தீய சக்தின்னு சொல்லக்கூடிய திமுக அங்கே இருக்கணும்னு சொல்றாரு இந்திய அலைன்ஸுக்குள்ள. இங்கே எனக்கு மோடி கிட்ட இருந்து ஒரு ஆஃபர் இருக்குங்கிறதும் சொல்றாரு. இதெல்லாம் சொல்றது காரணம், பாமகவுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்ன மாதிரி வெளிப்படையா பண்ணாம
இப்போ வந்து டிஸ்கிரீட்டிங்லி ரகசியமாக பண்ணுறாரு, அதை மறைமுகமாக பண்ணுறாரு. அதுதான் அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் திரும்ப இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, தாவேகாவும் திமுகவும் பாஜக எதிர்ப்பு புள்ளியில ஒரே அணியில சேரலாம்ல அப்படின்னு தொலைநோக்கு பார்வையோட நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சாத்தியம் இருக்கா? ஏன் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு வாஜ்பாய் கூட கலைஞர் சேர்ந்தது மாதிரி ஏன் மோடி கூட ஏன் நானும் பிற்படுத்தப்பட்டவன் அவரும் பிற்படுத்தப்பட்டவன், நான் இழிவான தொழில் செய்தவன்னு கொடுமையாக விமர்சிக்கப்பட்டவர் மோடி. கலைஞரை வந்து ஜாதி அடிப்படையில் எத்தனை அவர்கிட்ட காலில் விழுந்த எத்தனை டேஷ்களெல்லாம் கலைஞரை விமர்சிச்சிருக்கான் தமிழ் மண்ணில் இழிவாட்டு. அதே மாதிரி சோனியா காந்தியன் பிரியங்கா காந்தி என்றவர் லீச்சால நீச்சுன்னு விமர்சிக்கப்பட்டவர் மோடி. அப்பா யார் அம்மா யார் முன்னோர்கள் யாருன்னு கீழ்த்தரமாக விமர்சிக்கப்பட்டவர் மோடி. அப்போ மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஏன் திமுக வாஜ்பாய் கூட கலைஞர் சேர்ந்த மாதிரி கன்னியகுப்த பிராமின் கூடயே சேர்ந்தார் கலைஞர். ஏன் ஒரு இழிவான தொழில் செய்த ஜாதியை சேர்ந்தவர் சொல்லக்கூடிய ஒரு ஓபிசி முன்னோர்கள் யார் அப்பா யார் அம்மா யார் கருப்பா இருந்து காளான் சாப்பிட்டு கலரா மாறிட்டான்னு இழிவா கலைஞர் மாதிரி விமர்சிக்கப்பட்ட ஒரு பிரதமர் கூட ஸ்டாலின் ஏன் கைகோக்க கூடாது? ஓகே, அப்ப இவங்க ஒரே அணியில சேராம திமுக பாஜகவோட சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் கேட்கிறேன், அது திமுக தான் முடிவு பண்ணணும். ஏன் கன்னியகுப்த பிராமின் வாஜ்பாய் கூட சேரல, பண்டாரம் பிரதேசின்னு சொல்லிக்கிட்டு? அப்ப பிராமின் கூட மட்டும் சேரது மட்டும் நியாயம், ஒரு பிற்படுத்தப்பட்டவர் கூட சேர்றதுல என்ன தவறு இருக்க முடியும்? அப்போ இணைந்திருந்தாங்க சார், ஆனா இப்ப தொடர்ந்து சனாதனம் எதிர்ப்பு அப்படின்னு தொடர்ந்து தீவிரமா அப்ப ஏன் பண்டாரம் பிரதேசின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு 98ல சொல்லுங்க ரம்யா. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் இடைவெளி ஆயிடுச்சு. எங்க பண்டாரம் பிரதேசின்னு சொன்ன பிறகுதானே சேர்ந்தாரு. ஏன் எம்ஜிஆர் வந்து பொருளாதார அடிப்படைன்னாரு. ஒரு தேர்தலில் தோத்தது ஏன் 50 விழுக்காடு ஆக்குனாரு? ஜெயலலிதா மதமாற்ற சட்டம் ஜனநாயகத்துக்கு துரோகம்னு சொன்னாங்க. ஏன் மதமாற்ற சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க? ஆடுகோழி பலியிடக்கூடாதுன்னாங்க. ஏன் ஒரு தேர்தலில் தோத்ததும் ஆடுகோழி பலியிடலான்னாங்க. அப்போ ஜெயலலிதா மட்டும் மாற்றிக்கலாம், எம்ஜிஆர் மட்டும் மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஸ்டாலின் மட்டும் தோத்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கணும், அவர் மட்டும் மோடியை பிடிச்சி ஜெயிக்கக்கூடாது. என்னங்க நியாயம் இது? உங்களுக்கு ஒரு நியாயம், ஜெயலலிதாவுக்கு ஒரு நியாயம், எம்ஜிஆருக்கு ஒரு நியாயம், என் கலைஞருக்கு ஒரு நியாயம், ஏன் ஸ்டாலினுக்கு மட்டும் அநீதி? திரும்ப அவ்வளோ மனச்சாட்சியோட யோசித்து பார்க்கணும். இதை நீங்கள் மட்டும் தோத்தா மாற்றிக்கலாம் நிலைப்பாட்டை. அப்போ ஸ்டாலின் மட்டும் தோத்தா மோடிக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு வாக்கு வங்கி வலிமை இருக்குது. 18 விழுக்காடு வாக்கு மோடி பிரதமர் விழுந்திருக்கு. அப்போ மோடி பிரதமர்னா ஜெயிக்கலாம்னா திமுக மோடி ஏன் ஜெயிக்கக்கூடாது? 40 சீட்டையும் தட்டி தூக்கக்கூடாது? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருமே தொடர்ந்து இந்த கொள்கையில தான் இருந்து மோடி அரசு வந்துடக்கூடாது, அதாவது பிஜேபி அரசு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கும். அந்த ஸ்டாண்ட்ல நீங்க வரலாம்ல அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்றாரு. அந்த ஸ்டாண்டில் கலைஞர் பண்டாரம் பிரதேசின்னு இருந்தார். தோத்த பிறகு ஏன் வாஜ்பாயை பிடிச்சி மேலே ஏறினார், மத்திய அமைச்சர் ஆனாங்க. அப்போ இவங்க மட்டும் அமித்ஷா பிறந்தநாள் கொடுத்தாருன்னு சொல்லும்போது அத்தனை அட்டவணை பிரிவு சகோதரர்களும் அப்படி கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. திருமாவளவனுக்குள்ள உயரத்தை பார்த்து அத்தனை தோழர்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க. அமித்ஷா எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாருன்னு. நான் மகிழ்ச்சி அடைகிறேன், சகோதரன் வெற்றியை நான் கொண்டாடுறேன். எனக்கு ஒன்றும் அதில் மற்றவனுக்கு மாதிரி வன்மமோ ஏதோ எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் மனப்பூர்வமாக அதை பாராட்டுறேன், அதை வரவேற்கிறேன். அதே மாதிரி ஏன் ஸ்டாலின் மோடி ஒரு இந்த ஜாதிய திமிரில் பிரியங்கா காந்தி நீச்சுன்னு விமர்சித்த மோடி தலைமையை ஸ்டாலின் ஏற்றுக்க கூடாது? ஒரு ஓபிசி தலைமையா மோடி ஏற்றுக்கக்கூடாது? ஒரு ஆயில் பிரஷர் எண்ணெய் செக்கில் எண்ணெய் ஆட்டி அக்ரஹாரத்துக்கும் கோயில்களுக்கும் விற்கக்கூடிய ஒரு டெலி கம்யூனிட்டியை சேர்ந்த மோடியை ஏற்றுக்கக்கூடாது? உண்மையாகவே இப்போ நீங்க கன்னியகுப்த பிராமணனை மட்டும் ஏற்றுக்கிட்ட மட்டும் உங்களுக்கு இனிக்கும், அது கூட மட்டும் கூட்டணி இருப்பீங்க. ஒரு ஓபிசியை மட்டும் உங்களுக்கு ஏன் கசக்குது? திமுக அந்த இடத்துக்குள்ள பிராமணர் தான் இருக்கணுமா, ஹயஸ்தாக்கள் தான் இருக்கணுமா, இது சத்திரி தான் இருக்கணுமா, ராஜ்புட்டு தான் இருக்கணுமா? மோடி இருக்கக்கூடாதா? மோடி இருக்கிறதுக்கு ஸ்டாலின் துணை வரக்கூடாதா? ஓபிசின்னு ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.